78 வருஷத்துக்கு அப்புறம் இது கேட்கவே கூடாது. இது கேட்குறது விஷயமே கிடையாதுங்களா. ஆனால் கேட்குறோம். ஏன்னா இன்னைக்கு கூட அந்த ஒரு சிக்கல் இருக்குது. நிறைய பேர் எப்படிங்க சுதந்திரம் இருக்குன்றாங்க. ஒரு தவறு. இந்த பயமுடுத்தல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இது ஆங்கிலத்தில் செல்ஃப் சென்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயமுடுத்தல் அதிகமாகிடுதுன்னா நம்மளே வந்து எதுக்கே அதை சொல்லணும். அது ஏன்னா உங்கள் மைண்டில் வந்து நீ சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. அப்போ சுதந்திரம் இல்லைங்களே. சுதந்திரம் எப்போ இருக்குன்னா அந்த பயமே இருக்கக்கூடாதுங்க. நிஜமாக என் மைண்டுக்கு பின்னாடி வந்து ஐயோ அந்த ஆள் நான் சொன்னேன்னா நாளைக்கு வந்து இது கத்துவாங்க, இவங்களை பற்றி வன்முறை இருக்கும் அப்படின்னு நான் பயத்தில் இருந்தேன்னா எங்கெங்க சுதந்திரம்? ஸோ நிஜமான சுதந்திரம் எப்படி இருந்ததுன்னா நம்ம மனசும் நம்ம மைண்டும் ஃப்ரீயாக அந்த பயம் இல்லாமல் அது இருக்கா நம்மளுக்கு இன்றைக்கி இல்லைங்களே. நம்ம எல்லாருக்கும் இந்த செக்கிங் பண்ணுறோம்ல. அதனால தான் சுதந்திரம் வேண்டுங்க. நான் என்ன பாடுறேன், நான் என்ன படிக்கிறேன், நான் என்ன புத்தகத்தை படிக்க போகிறேன், நான் என்ன எழுத போகிறேன், இதை பற்றி எனக்கு பயம் இருக்கக்கூடாதுங்க. அதுக்காக நம்ம வந்து கருத்து வேற்றுமை இருக்கக்கூட, கருத்தில் நதிமுறை நம்ம சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்கணுங்க. ஆரோக்கியமான ஒரு டிபேட்ன்றது முக்கியமான விஷயம். ஆனால் அது வன்முறையாக மாறக்கூடாது. சொல்ல வன்முறை ஃபஸ்ட் ஆரம்பிக்கும். பேச்சில் தான் முதல்ல வன்முறை, அப்புறம் தான் கையால் வரும். இந்த பேச்சில் இருக்க வன்முறையை வந்து நிறுத்தணும்னா கையில் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வன்முறை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் முகநூல் சோஷியல் மீடியாவில் பார்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சில தடவை பேச விஷயம் நான் படிக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குன்னா நான் என்ன போட்டுக்கிறேன்றது எனக்கு என்னோட சுதந்திரம் தானே. முதல்ல வந்து சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், எதையும் பேச, எதையும் பாட, எதையும் கேட்க, எதையும் படிக்க அப்படின்னு அந்த பாடல் எழுதினது எழுத்தாளர் பெருமாள் முருகன். நிச்சயமாக அதை வந்து இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் ஆகிடுது. இருக்கக்கூடாது.